போன வருஷம் தசராவில் எடுத்த முத்தாரம்மங்கல்ல எடுத்த வீடியோ தான் இது. இது பாருங்கள் அவர் எப்படி ஆடுறாருன்னு ஒருத்தர் யூடியூப்பில் போட்டிருக்காரு. எப்படி ஆடுறாரு, செங்காலி வேஷம் இறங்கி எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்கள். இது கொடியேற்றின பிறகு தான் அந்த கொலுசு வளையல்லாம் அலைவாங்க. இவங்க வந்து காப்பு கட்டுற அன்னைக்கு போன வருஷம் எடுத்த வீடியோ தான் இது. எப்படி ஆடுறாரு பாருங்கள், செங்காலி இறங்கி எப்படி ஆடுறாங்க. இவங்க அப்படி இந்த கடல் கரையில் நம்ம செட்லேயும் அப்படி தான் வேஷம் போட்டு எதனா பாதி வேஷம் போட்டிருப்போம். அன்னைக்கு தசரா அன்னைக்கு முழு வேஷம் போடுவார், முழு வேஷம் போடுவோம் எல்லா செட்லேயும். இது வந்து செங்காலிக்கு எதனா கும்பெடுக்கிறார் பொழுது எப்படி ஆடுறாங்க பாருங்கள் அருள் இறங்கி. இந்த நாக்கில் சூடம் ஏற்றுறது வந்து லேஸில் அப்படி கிடையாது. இந்த காளிசாமிகளுக்கு மட்டும் தான் நாக்கில் சூடம் ஏற்றி கொடுப்பாங்க. நாக்கில் கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக அது உண்மைக்குள்ளே தெய்வ அருள் இருந்தால் தான் அது முழுங்க முடியும். இது வந்து குலசையோட சிறப்பே இதுதான். இந்த காளிசாமி ஆடுறது இதுதான் குலசையோட சிறப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை அடிக்க அடிக்க அந்த மற்ற சாமிகள்லாம் வந்து கடற்கரையில் காளி பூஜை முடிஞ்சாலே இன்னும் கடற்கரையே என்ன ஒரு அழகாக இருக்கும். இந்த காளி பூஜை முடிஞ்சாலே எல்லா சாமிகளும் எங்கள் செட்லேயும் போயிடுவோம். எல்லா செட்லேயுமே அங்கே வந்து இருப்பாங்க. கடற்கரையில் கும்பம் எடுத்துகிட்டு வர்றது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த கடற்கரை காளி பூஜை முடிஞ்சு காப்பு கட்டுற அன்னைக்கு இப்போயும் பாருங்கள். அது என்ன இந்த தசராவிலையும் பாருங்கள், ஒரே கடற்கரையே நிறைஞ்சி போயிருக்கோம். திருவிழா மாதிரி இருக்கும். எல்லா பக்தர்களும் அங்கே வந்து நிற்பாங்க காளி பூஜைக்கு. சில பேர் காளி பூஜைக்கு முதல் நாள் கும்பிடுக்க போவாங்க. சில பேர் காளி பூஜையை முடிச்சுட்டு ஒரு செட்டை பொறுத்து இருக்குது. பாருங்கள் எல்லோரும் எப்படி சாமி இந்த மயானக்காளி வேஷம் ஆடுறவங்களாம் சாமி ஆடிட்டு இருப்பாங்க அந்த கடற்கரையில். அம்மா அங்கே போனாலும் இறங்கிடுவாங்க முத்தாரம்மா. ஓம் காளி ஜெய்.